ஒரு பறவையால் ஒரு ஏர்கிராஃப்ட் விபத்துக்கு உள்ளாகுமா? அதற்கான வாய்ப்புகள் இருக்கா? இப்போ ரீசெண்டாக நடந்த விபத்தில் கூட பறவையால் தான் இந்த விபத்து நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னா, பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதற்கு முன்னாடி நம்ம வரலாறுகளை புரட்டி பார்த்தோம் அப்படின்னா, நிறைய முறை இந்த பறவைகளால் நிறைய விமானங்கள் விபத்துலேருந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. நிறைய முறை விபத்து கூட உள்ளாயிருக்கு. ஒரு சில விமானங்கள் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, இந்த பறவை அட்டாக் பண்ணதுனால கடல்லலாம் தரையிறக்கம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்தளவுக்கு இந்த பறவைகளால் நிறைய விபத்துகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. எப்படி விபத்து ஆகும்? இந்த பறவை அவ்வளோ பெரிய அணுகுண்டா? எப்படி ஏதாவது ஆகும் அப்படின்னா, ஒரு பறவை வரக்கூடிய வேகம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் சும்மா லைட்டாக தான் அது வரும். ஆனால் நம்ம ஃப்ளைட் வரக்கூடிய வேகம் அப்படின்னு பார்க்கும்போது மேக் நம்பரில் சொன்னோம் அப்படின்னா ஒரு மேக்கில் வரும். ஸ்பீடில் சொன்னோம் அப்படின்னா 875 km/h அப்படின்ற இந்த ஒரு வேகத்தில் வரும். இந்த வேகத்தில் வர ஒரு ஃப்ளைட் ஒரு பொருள் மேலே இடிக்குது அப்படின்னா பெரிய அளவிலான ஒரு இம்பேக்டை ஏற்படுத்தும். ஸோ அந்த இம்பேக்ட் அப்படின்னு பார்க்கும்போது அந்த பறவையை கொல்றதோடு மட்டும் அல்லாமல் அந்த பறவை மீது அடிக்கும்போது அது ஒரு கல் மாதிரி பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸாக அடிக்கிறதுனால கிளாஸ் எல்லாமே டேமேஜ் ஆகும். அதே மாதிரி அந்த ஏர்கிராஃப்ட் அந்த பாடி அப்படின்னு பார்க்கும்போது கம்ப்ளீட்டாக அலுமினியம் பாடி ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கிறதுனால அடித்த உடனே தகரம் ஒடுங்கி போயிடும். ஸோ இதனாலேயே அடித்த உடனே முதல் கட்டமாக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா விமானத்தை தரையிறக்க தான் முயற்சி பண்ணுவாங்க. டேக் ஆஃப் பண்ணும்போதும் டேக் டவுன் பண்ணும்போதும் இந்த பறவைகளுடைய சேட்டை அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ அதனாலேயே கேர்ஃபுல்லாக இந்த விஷயத்தை பண்ணுறாங்க, டேக் ஆஃப் அண்ட் டேக் டவுனு.